இட்ஸ் சண்டே மார்னிங். நேற்று நம்ம இந்த வீக்குக்கு தேவையான மாவு அரைச்சி வச்சுருந்தோமா. நான் பாதி தான் ஊற்றி வச்சுருந்தேங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பொங்கி வந்திருந்தது. நல்லா ஒரு கரண்டியை வச்சு பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சதுக்கப்புறமா என்ன பிளான்னா, தோசையும் சிக்கனும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே நைட்டு நம்ம தூங்க போகும்போது நாளைக்கு சண்டே தானே, கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் படுக்கிறேன் எவ்ரி வீக். ஆனாலும் அது என்னன்னு தெரியல, சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ரேக்கு வீக் ஆஃப். அவங்க டீ குடிச்சதுக்கு அப்புறமா நான் சிக்கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் பாட்டிமாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்துட்டேன். இந்த டைம் ராகி தோசை நல்லா கிறிஸ்பியா வந்திருந்தது. அல்டிமேட் சைட் டிஷ்ங்கிறதுனால எனக்கு எத்தனை தோசை உள்ள போச்சுன்னே தெரியல. நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆஃப்டர்நூன் போல் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் நானும் பாட்டிமாவும் காலையில் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு